أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், மேலும் வாய்மையாளர்களுக்கு துணையாக இருங்கள். ما كان لأهل المدينة ومن حولهم من الأعراب أن يتخلفوا عن رسول الله ولا يرغبوا بأنفسهم عن نفسه ذلك بأنهم لا يصيبهم ظمأ ولا نصب ولا مخمصة في سبيل الله ولا يطؤون موطئا يغيظ الكفار ولا ينالون من عدو نيلا إلا كتب لهم به عمل صالح إن الله لا يضيع أجر المحسنين. அல்லாஹ்வுடைய தூதருடன் போருக்கு செல்லாமல் தங்கிவிடுவதும் அவரை பொருட்படுத்தாமல் தங்களை பற்றியே அதிக அக்கறை கொள்வதும் மதீனாவாசிகளுக்கும் அவர்களை சுற்றி வாழும் நாட்டுப்புற அரபிகளுக்கும் அழகல்ல. ஏனெனில் அல்லாஹ்வின் பாதையில் பசி, தாகம் மற்றும் உடற்களைப்பின் எந்த ஒரு துன்பத்தை அவர்கள் சகித்துக் கொண்டாலும், மேலும் சத்தியத்தை நிராகரிப்பவர்களுக்கு வெறுப்பாக இருக்கும் பாதையில் எந்த ஓர் அடியை அவர்கள் எடுத்து வைத்தாலும், மேலும் எந்த ஒரு பகைவனிடமும் சத்திய விரோத போக்கிற்காக எந்த பழியை அவர்கள் வாங்கினாலும் அவை ஒவ்வொன்றுக்கும் பகரமாக அவர்களின் பெயரில் ஒரு நன்மை எழுதப்படாமல் ஒருபோதும் விடப்பட மாட்டாது. திண்ணமாக அல்லாஹ்விடம் நன்னடத்தையுடையோரின் கூலி வீணாக்கப்படுவதில்லை. ولا ينفقون نفقة صغيرة ولا كبيرة ولا يقطعون واديا إلا كتب لهم ليجزيهم الله أحسن ما كانوا يعملون. இதேபோல் அவர்கள் அல்லாஹ்வின் வழியில் சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ செலவு செய்யும் எது ஒன்றும், மேலும் ஜிஹாதுக்காக ஏதேனும் ஒரு பள்ளத்தாக்கை கடந்து செல்வதும் அவர்களுடைய பெயரில் பதிவு செய்யப்படாமல் ஒருபோதும் விடப்பட மாட்டாது. எதற்காகவெனில் இவர்களுடைய சிறப்பான சாதனைகளுக்கான நற்கூலியை அல்லாஹ் இவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்பதற்காக.